ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான சுவையான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டுட்டேன். இப்போ நல்லா விசில் வரத்துக்கு மூடி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ தேவையான காய்கறிகளாம் பாருங்கள். கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், இது மட்டும் தான் இன்றைக்கி போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். கதம்ப சாம்பார் சுவையாக இருக்கும். இப்போ குக்கர்லேருந்து நல்லா விசில் வருது. ஒரு 3 விசில் வந்துட்டால் போதும். முருங்கைக்காய் வேக வச்சேன், காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். வெங்காயம் தேவையான அளவு போட்டுட்டேன். இப்போ பயிர் நல்லா வேக வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ காய்கறிகள்லாம் போட்டுற வேண்டியது தான். கத்திரிக்காய், அவரைக்காய் போட்டேன், முருங்கை வேக வச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டணும். கிண்டி விட்டு தேவையான பருப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே போகணும். முருங்கைக்காயெல்லாம் போட்டேன் நான். உப்பு கம்மியாகுது, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. காயெல்லாம் சீக்கிரம் வந்துடும். எண்ணெயிலே வதக்கிட்டனால ரொம்ப நேரம் வேக விட்டாவில் கொஞ்சம் நேரம் வெந்துட்டால் போதும். வாசனை பாருங்கள், தாளிக்கும் போது அவ்வளோ வாசனை அருமையாக வருது, கமகமன்னு. இது சில்வர் பார்த்தனால அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுனே இருப்பேன் நான். இப்போ வாசனையே சூப்பராகுது. வாங்க, கமகமன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காலையிலே சாம்பார் வச்சுட்டேன், நைட்டுக்கும் சேர்த்து சுவையான சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான சாம்பார் சட்டு போட்டு முடிச்சிடலாம். காலையில் செய்கிறவங்களுக்குலாம் சாம்பார் தான் ஈஸி, அதனால் சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.